ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதா சாரி டிசைனர்ஸ். இன்றைக்கு நாங்கள் முதலாவது கிளாஸில் இருக்கிறோம். அதாவது உங்களுக்கு நான் ஒரு பேசிக்ஸ் டீச்சர் சொல்லித்தரலாம்ன்றிருக்கு. அதாவது ஆரம்ப தையல், இந்த ஆரி ஒர்க்குக்குரிய ஆரம்ப தையலை உங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் இதுதான். அதாவது எங்களுக்கு டியூலிப் ஊசி தேவை. இதான் எங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சுக்குரிய ஒரு மெயின் ஊசி. இது எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு சில்க் த்ரெட் தேவை. சில்க் த்ரெட் அதில் எல்லா விதமான பிராண்ட்ஸ்லேயும் எல்லா விதமான கலர்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கு தேவையானது என்னென்னு சொன்னால் ஜரி த்ரெட் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதில் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது. அதை விட எங்களை பேசிக் ஸ்டிச்சுக்கு A1 த்ரெட் தான் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ நாங்கள் அதை நோட் போடுற முறை தான். நீங்கள் நார்மலாக ஒரு த்ரெட்டுக்கு எப்படி நோட் போடுவீங்களோ அப்படி ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க. கடைசியில் போட்டுட்டு உங்களோட கையில் நான் செய்கிற மாதிரி இப்படித்தான் அந்த நூல் அதாவது துணிக்கு கீழே பிடிக்கக்கூடிய முறை இதுதான். பெருவிரலையும் நடுவிரலையும் அந்த நூலை பிடிச்சி இப்படித்தான் எங்களோட துணிக்கு கீழே நீங்கள் நூலை பிடிச்சி துணிக்கு மேலால் தான் அந்த ஊசியை நூலில் வச்சு குத்தி எடுக்க போகிறீங்க. என் கை கீழே இருக்குது. அந்த நூலை நான் பிடிச்சிருக்கேன். இப்போ அந்த டியூலிப் எழுதியிருக்கிற இடத்துல எங்களோட பெருவிரலை நீங்கள் வைக்கணும். இந்த டியூலிப் எழுதியிருக்கிறதுல தான் இதான் ஊசி பிடிக்கிற முறை. அப்போ நீங்கள் இந்த ஊசியை நீங்கள் 90 டிகிரிஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை நீங்கள் இப்படித்தான் திருப்பணும். இப்படி திருப்பி பேக் செய்யணும். இப்படி சரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துணி இழுபடும். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. நேராக 90 டிகிரிஸில் தான் வச்சு திருப்பி செய்யணும். இந்த முறையில் செய்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு சரியான ஒரு ஸ்டிச் நல்ல நீட்டாக கிடைக்கும். அதை கீழே இந்த கையை வச்சுக்கொண்டு அந்த நூலில் இருந்து இதை கொழுவிக்க எடுக்கணும். இதான் பேசிக் ஸ்டிச் போடுற முறை. இதை செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி குத்தி இழுத்து திருப்பி 90 டிகிரிஸில் அப்படி திருப்பி குத்தி திருப்பி இழுத்து திருப்பி டர்ன் பண்ணி திருப்பி குத்தி இழுத்து டர்ன் பண்ணி குத்தி. இதுதான் ஒரு பேசிக் ஸ்டிச் செய்கிற முறை. நீங்கள் உங்களோட வீட்டை உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வேண்டி நீங்கள் அதில் ஒரு பப்ளின் துணி ஒன்றை வேண்டி நீங்கள் வடிவாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு டியூலிப் ஊசியை வேண்டி ஜரி த்ரெட் அல்லது உங்களுக்கு ஒரு சில்க் த்ரெட்டை வேண்டி டபுள் 2 சில்க் த்ரெட் வச்சு தான் நீங்கள் ஒரு நூலில் செய்ய முடியாது. 2 நூலை வச்சு டபுளாக்கி நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கு அது சரியான முறையில் வரும். நீங்கள் இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பேசிக் ஸ்டிச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.